வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பணம் தான் பிரதானம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஒரு நிரந்தர வருமானம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிரந்தர வருமானம் நமக்கு ஒவ்வொரு மாதமும் வர்றதுனால மக்கள் மற்ற விஷயத்தெல்லாம் கவலைப்படுறதில்ல. நமக்கு தான் பணம் வருதே, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு 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 தைரியத்தில் அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்றாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அவங்களால ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பணத்தை வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்படின்னா அந்த பணம் தான் பிரதானம் நம்ம எப்படி நினைக்க முடியும்? அதாவது நான் ஒரு ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சொற்பொழிவு செய்கிறதுக்காக அவரை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி அவர் போயிட்டு பேசும்பொழுது ஒரு சமயம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டில் அவரை கூட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பேசணும். அவர் கொஞ்சம் சிரிக்க சிரிக்க பேசுவார். அந்த பேச்சாளர் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோம், நீங்கள் அவரை சிரிக்க வச்சு அவரை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட கூட்டின்னு போகிறாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டு முதலாளிக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு 4 பசங்க இருக்காங்க, ஒரு பெண். அவருக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அவர். அது இப்போ இல்லை, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய பணக்காரர். 4 பசங்களுக்குமே 4 காரு, இவருக்கு ஒரு காரு, அந்த பெண்ணுக்கு ஒரு கார் இருக்குது. எல்லா காருக்குமே டிரைவர் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பங்களா வீடு, நிறைய நிலப்பலன்கள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட மனிதர் ஒரு மாதமாக யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டேன்றார். வேலைக்கு சாப்பிட மாட்டேன்றார். ஒரு ஒரு கோமா ஸ்டேஜில் ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாராம். அவரை பேச வைக்கிறதுக்காக இவரை கூட்டின்னு போயிட்டு பேச சொல்கிறாங்க. அவரை எப்படியாவது பேச வைங்க அப்படின்னு. அப்போ இந்த பேச்சாளர் ஏன் இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பின்னாடி இருக்கக்கூடிய கதையை கேட்டாராம். ஏன் இவர் பேசாமல் சோகமாக இருக்காரு, இது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கிட்ட அந்த கதையை கேட்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சோகம். என்ன அப்படின்னா, அவருக்கு 4 பசங்க, 4 பேருமே டாக்டர். அவங்க ஒரே ஒரு பெண். அவருக்கு 4 கார் இருக்குது 4 பசங்களுக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு கார், அவருக்கு ஒரு கார் இருக்குது, எல்லாருக்குமே டிரைவர் இருக்காங்க. ஒரு நாள் 4 பசங்களுமே வெளில போயிட்டாங்க. 2 கார் இருக்குது, டிரைவர் கிடையாது. அவங்க ஏதோ லீவ் போட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த அந்த குடும்ப தலைவர் இப்போ பேசாமல் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கார், அவங்க மனைவி இருக்காங்க, அந்த பெண் இருக்காங்க, மற்ற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு திடீர்னு அந்த மூச்சு பிரச்சனை அந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த பெண் குழந்தை இறந்து போயிடுறாங்க. அவரோட கண் முன்னாடியே. ஒரே பெண், அவருக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. அதாவது அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. நம்ம காரு, பணம், எல்லா வசதி இருந்தும் நம்ம பொண்ணு நம்மளால் காப்பாற்ற முடியலையே, அப்போது இவ்வளோ பணம் இருந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விரக்தியில் அவர் யாருக்கிட்டையுமே பேசலை. இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியலையே, கண் முன்னாடியே துடிதுடிச்சு இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு மன அழுத்தம் யாருக்கிட்டையுமே அவர் பேசாத நின்றுட்டார். அவரை இப்போ பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேச்சாளர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது என்ன சொல்லி அவரை பேச வைக்க முடியும்? ஸோ அந்த பேச்சாளர் அழகாக மகாபாரதத்துலேருந்து ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி
அவரை வந்து பேச வச்சாராம். அதாவது எப்படின்னா, மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா 13வது நாள் போரில் அபிமன்னன் வந்து கொல்லப்படுறான். அபிமன்னன் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வீரன். அபிமன்னனுடைய அப்பா வந்து அர்ஜுனன். அபிமன்னனுக்கு அப்பா பீமன் 16,000 யானை பலம் கொண்டவர். தர்மர் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரர். அவங்களுக்கு வந்து கடவுள் என்று போற்றப்படுகிற கிருஷ்ணர் வந்து தாய் மாமா. ஸோ இப்படிலாம் வந்து அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கோடி படை இருக்குது அவருக்கு. ராஜாக்கள் இருக்காங்க சண்டைக்கு அவர் பக்கத்தில், அபிமன்யு பக்கத்தில். அப்படி இருந்தும் அந்த 13வது நாள் போரில் வந்து அபிமன்னன் இறந்துடுறான். அப்போது அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரால் அபிமன்னனை காப்பாற்ற முடியல. தகப்பன் வந்து சிவபெருமான் கிட்ட தவம் பண்ணி ஒரு பசுபதி அஸ்திரம் வாங்கி வச்சுக்கிறார். அந்த அஸ்திரத்தை விட்டா அடுத்த நொடி இந்த உலகமே அழிஞ்சு போகும். 16,000 யானை பலம் கொண்ட பீமன், தருமர், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் அபிமன்யுக்கு தாத்தா. இப்படி இவங்கெல்லாம் இருந்தும் கூட அந்த அபிமன்னனை காப்பாற்ற முடியல. அப்படின்னா விதி என்று ஒன்று இதுன்னு தானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த பேச்சாளர் சொல்லி முடிக்கும் பொழுது அப்போ தான் அவர் வந்து இந்த பேச்சாளரை பார்த்தாராம். அந்த பேசாமல் இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அப்போ அவர் அந்த பேச்சாளர் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, இந்த பணத்தால் நம்மளால் வந்து பணத்தை வச்சு நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியலன்ற ஒரு விரக்தியில் இருந்துட்டேன். அப்போது விதி வந்து யார் எப்படி இருந்தாலும் அதை வந்து முறியடிச்சிடும் அப்படின்றத நீங்கள் வந்து அழகாக சொன்னீங்க இப்போ. அதனால் நான் நினச்சிருந்தது தப்பு. ஸோ இப்போ நான் நல்லா உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பித்தார். ஏன் இவரை கூட்டிகிட்டு போனாங்க அவரை பேச வைக்கிறதுக்குன்னா, அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டில் இருந்து தான் அந்த ஊர் கோவிலுக்கெலாம் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து தான் பொருட்கள் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த நெய்வேத்தியம் வந்து தடைப்படுது, சுவாமிக்கு பூஜை எல்லாம் தடைப்படுது, இது வந்து ஊருக்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சொற்பொழிவாளர் பேச்சாளரை கூட்டின்னு போய் அவர் பேச வச்சாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது பணம் மட்டுமே பிரதானம் நினைக்கிற மனிதர்களுக்கு இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விதியை வந்து நம்ம மாற்றணும். அப்போ எப்படி நம்ம வந்து விதியை மாற்றலாம் அப்படின்னா, நம்ம ஜாதக கட்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது. நம்முடைய வீட்டோட கட்டிடங்களினுடைய கட்டமைப்பை நம்ம மாற்றும்பொழுது நமக்கு விதி மாறும். ஸோ அந்த அமைப்பில் நாம் செய்யக்கூடிய தொழிலால் நம்முடைய வீடு வந்து மாறுது. இதுதான் வந்து ஒரு உண்மையான சம்பவம். நீங்கள் நல்ல தொழில் செஞ்சீங்கன்னா அதனால் வரக்கூடிய பணத்தினால உங்கள் வீடு நல்ல வகையாக மாறும். நீங்கள் ஒரு தவறான தொழில் செய்யும் பொழுது அந்த பணம் உங்களுடைய வீட்டை வந்து தவறான வழிக்கு தான் மாற்றும். அது எப்படி மாற்றும் அப்படின்னா, இப்போ தவறான தொழில் தான் நம்ம என்னென்னு சொல்லலாம். அதாவது இந்த முதல் தவறான தொழில்னா வட்டி தொழில். அதாவது வட்டி தொழில் எப்படி பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுத்து அதுக்கு வந்து வட்டியாக வாங்குவாங்க, பணத்தையே திரும்ப வாங்குவாங்க. இந்த பிரபஞ்ச விதி என்ன அப்படின்னா, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஈடாக திரும்ப பணம் வாங்கக்கூடாது, வேறு ஏதாவது பொருளாக தான் வாங்கணும். திரும்ப பணமாக வாங்கினா அந்த பணம் வந்து நமக்கு நல்ல வேலைக்கு பயன்படாது. இதுதான் வட்டி தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, அதாவது ஒரு அரசு பணியோ இல்லை தனியார் பணியோ இப்போ வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, அரசு சம்பளம் அவங்களுக்கு வந்து மாதம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நிர்ணயித்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு, நியாயமாக செய்ய வேண்டிய வேலைக்கு லஞ்சமாக பணம் வாங்குறாங்க. யாரெல்லாம் இந்த லஞ்சமாக பணம் வாங்குறாங்களோ அவங்க வீடு ஒரு காலத்தில் தவறான ஒரு வீடாக மாறி அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும்.
அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்கொலை செய்பவர்கள், அவங்களுடைய வீடும் ஒரு காலத்தில் ஒரு தவறான வீடாக மாறி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குது. நான்காவது பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை சீர்குலைச்சு அதை சுரண்டி அதை விற்று பணமாக மாற்றுறாங்க இல்லையா, அவங்களுடைய வீடெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு வாஸ்து தவறான வீடாக மாறி அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ இது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுது இந்த மாதிரி தவறான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய வீட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல சந்ததியை பாதிக்குது, குழந்தை இல்லாமல் பண்ணுது. ரெண்டாவது திருமண தடையை உண்டு பண்ணுது. மூன்றாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அந்த மாதிரியான ஒரு ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை அந்த வீட்டில் வந்து பிறக்க வைக்குது. நான்காவது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து அடிக்கடி அபார்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, அதாவது கருக்கலைப்பு நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணத்தால் நடக்குதுன்னு அவங்களால யூகிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வகையில். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பணம் தான் பிரதானம், இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து செட்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாமல் இந்த விதி வந்து நம்மளை எப்படிலாம் மாற்றுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு நாள் இது வந்து நிறைய காலம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்வாங்க, ஏதோ தவறு நம்ம செய்கிறோம், நம்ம செஞ்சுருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் பாதிப்புலாம் வருது, இனிமேல் அந்த திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பல காலத்துக்கு அப்புறம் இது வந்து நம்ம செய்கிறது வந்து தவறுன்னு சொல்லிட்டு உணரக்கூடிய ஒரு நேரம் வரும்போது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த தவறான பணம் வந்து அவங்களுக்கு என்னதான் பணம் பிரதானமாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தை இந்த மாதிரியான வகையில் வந்து பாதித்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தவறான பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய சந்ததி நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.